நீங்க போடுற ஒரே ஒரு கமெண்ட் உங்களை ஜெயிலுக்கு அனுப்புமா? தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தளபதி விஜய் கோட்டையில உட்கார்ந்துருக்காங்க. அதுக்காகவே அவங்க உங்களோட பேச்சுரிமைய பறிக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதிகாரம் சிஎம் கிட்ட இருக்கு, சிஎம் நினைச்சா என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சா அதுதான் மிகப்பெரிய தப்பு. இங்க முதலமைச்சரா இருந்தாலும் சரி, டெல்லியில இருக்காரே நம்ம பிரதமர், அவரா இருந்தாலும் சரி, அவங்க இஷ்டத்துக்கு யாரையுமே டச் பண்ண முடியாது. தன்னோட இஷ்டத்துக்கு எந்த சட்டமும் போட முடியாது. ஏன்னா கோட்டையில இருக்கிறவங்களோட கையை கட்டி அவங்க அதிகாரத்துக்கு ஒரு எல்லை கோடு போட்டு ஒரு புக்கு அவங்களை கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் நாம இந்திய அரசியல் சாசனம், அதாவது தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு வீடியோல அரசாங்கத்தோட கையை கட்டி போட்டிருக்கக்கூடிய இந்த ரூல் புக்கை பத்தி தான் நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க போன வீடியோல நாம ஒரு கதையை பத்தி பார்த்தோம். தமிழ்நாடு கார்பரேஷன் கம்பெனியோட 8 கோடி ஊழியர்கள் தான் அரசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் தான் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில பார்த்தோம். இப்போ இந்த கம்பெனியோட புது சிஇஓவா நாம தளபதி விஜய் இருக்காங்க. ஆனா ஒரு சிஇஓவா அவங்க வந்துட்டாங்க அப்படின்றதுக்காகவே அவங்க இஷ்டத்துக்கு ஆபீஸோட ரூல்ஸா மாத்த முடியுமா? அப்படி மாத்த முடியாதுல்ல. கம்பெனின்னு இருந்தா அதுக்குன்னு ஒரு சில பாலிசி, அதாவது கம்பெனி பாலிசிஸ் இருக்கும், ஒரு சில ரூல் புக்ஸ் இருக்கும். அந்த ரூல் புக்கை தாண்டி சிஇஓவால எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. அந்த ரூல் புக் தான் நம்மளோட இந்திய அரசியல் சாசனம். 1950 ஜனவரி 26 இருந்து நடைமுறைக்கு வந்த இந்த ரூல் புக்கை உருவாக்குன அந்த ரியல் ஹீரோ தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்த உலகத்திலேயே மிக நீளமான மிகச்சிறந்த அரசியல் சாசனம் யாரோடது அப்படின்னு கேட்டா நம்மளோடது தான். இந்த ரூல் புக்ல மக்களாகிய நமக்கு என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அதுதான் அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த கம்பெனியோட ரியல் ஓனர்ஸ் நாம தான். அதனால ஊழியர்களாகிய நமக்கு 6 முக்கியமான பவர்ஃபுல் உரிமைகளை இந்த புக்கு கொடுத்திருக்கு. முதலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சமத்துவ உரிமை. சட்டத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜயும் ஒண்ணுதான், மக்களாகிய நீங்களும் நானும் ஒண்ணுதான். யாருக்கும் ஸ்பெஷல் பிரிவிலேஜ் கிடையாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சுதந்திர உரிமை. நீங்க எங்க வேணும்னாலும் போகலாம், என்ன வேலை வேணும்னாலும் செய்யலாம், உங்க கருத்தை தைரியமா பேசலாம். அதனாலதான் அரசாங்கம் ஏதாச்சும் தப்பு பண்ணா விஜய் சார் கொண்டு வந்த இந்த திட்டம் சரியில்லைன்னு உங்களாலையும் என்னாலையும் ஓப்பனா ஒரு விமர்சனத்தை செய்ய முடியும். மூணாவது பார்த்தோம்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. உங்களை யாரும் அடிமையாக்க முடியாது, கட்டாயப்படுத்தி வேலை வாங்க முடியாது. நாலாவது பார்த்தோம்னா மத சுதந்திர உரிமை. நீங்க பிடிச்ச எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம். இல்ல மதமே எனக்கு வேணாம், நான் மதத்தை விட்டு விலகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க இருக்கலாம். அஞ்சாவதா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. உங்க மொழி கலாச்சாரத்தை பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆறாவது என்ன அப்படின்னா இதுதான் அல்டிமேட் இருக்கிறதுலயே, அரசியல் சாசன உரிமை பாதுகாப்பு, கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இதுதான் எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமான உரிமை. மேல சொன்ன 5 உரிமைகளும் பறிக்கப்படும் போது அதை தடுத்து நிறுத்த நம்ம அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளுக்கான கேடயம். இதுதான் இந்த 6வது உரிமை. நம்ம உரிமைகளை யாரும் தொடக்கூட முடியாத அளவுக்கு பாதுகாக்கிற பவர் இதுக்கு தான் இருக்கு. ஆறாவது இப்போ மெயினான விஷயத்துக்கு வரலாம். ஒருவேளை ஆட்சியில இருக்கக்கூடிய அரசாங்கம் தன்னோட அதிகார பலத்தை பயன்படுத்தி உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த அடிப்படை உரிமைகளை பறிக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். உங்களை பேச விடாம தடுக்கிறாங்க, இல்லைன்னா தப்பா அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்க நேரா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கோ இல்ல டெல்லியில இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போய் அரசியல் சாசனம் எனக்கு கொடுத்திருக்கிற உரிமைய இந்த அரசாங்கம் பறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேஸ் போடலாம். கோர்ட் உடனே அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லி அரசாங்கத்தோட ஸ்டேரிங்க புடிச்சு பிரேக் போடும். முதலமைச்சரோட சட்டத்தையே கேன்சல் பண்ற பவர் இந்த அரசியல் சாசனத்துக்கு தான் இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா அரசியல் சாசனம் அப்படிங்கிறது நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேடயம். இந்த நாட்டுல 5 வருஷத்துக்கு ஒருக்கா திமுக வரலாம், அப்படி இல்லைன்னா அதிமுக வரலாம், அதுவும் இல்ல அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய தாவேகாவே கூட வரலாம். கட்சிகள் வேற, அரசாங்கங்கள் வேற, ஆனா
நம்ம எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய இந்த ரூல் புக் அப்படிங்கிறது ஒண்ணுதான். நாம இந்த நாட்டோட ரியல் முதலாளிகளா கெத்தா வாழ்றதுக்கு காரணமே இந்த அரசியல் சாசனம் தான். அடுத்த வீடியோல நாம ஏன் ஓட்டு போடணும், நம்ம ஓட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பவர் என்ன, ஒரு ஓட்டு எப்படி அரசாங்கத்தையே மாத்துது அப்படிங்கிற தேர்தல் அரசியலை ரொம்ப சுவாரஸ்யமா பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம அரசியல் பிடிக்காதுன்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.